பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். ஏங்க போர்னு 3 மாசமா கூவிட்டீங்கன்னா இன்னொரு நாடு போருக்கான ஏற்பாடு செய்யாம சும்மாவே இருக்குமா? அதெல்லாம் போர் தொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க. நாங்க ராகுல் காந்திகிட்டே பேசிட்டோம். அதான் கடைசி நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு பேசாம இருப்பாங்களா? அவங்க பக்காவா பிளான் பண்ணி மொத்தத்துல 5000 ரூபாய டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ராத்திரியோட ராத்திரியா டிசைட் பண்ணி காலையில எந்த அதிகாரிக்கும் தெரியாம விஷயமே வெளியில லீக் ஆகாம பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு முதலமைச்சர் வீடியோ போடுறாரு. அவ்வளவு காபந்து பண்ணி கேர்ஃபுல்லா டீல் பண்றாங்க. அப்ப அதுக்கு காரணமும் சொல்றாங்க. காரணம் காங்கிரஸுக்கு முதல்ல அது புரிஞ்சுதா? 5000 ரூபாய் நேத்து ரிலீஸ் பண்ணதுல காங்கிரஸ் கட்சிக்கு இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் காங்கிரஸோட பழைய ஓட்டு வங்கி ஆதரவு கூடி இருக்குமா, குறைஞ்சிருக்குமா? நிச்சயமா கூடி இருக்கும். அப்ப மிக இயல்பாக திமுக தேர்தல் மோடுக்கு போய் எத்தனையோ மாசம் ஆயிடுச்சு. தேர்தல் மிஷினரி ஆக்டிவேட் பண்ணி 22ஆம் தேதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும்னு சொல்ற அந்த அறிக்கையில ஒரு 3 லைன்ல தாங்க இதை சொல்றாங்க. அதாவது அவங்க கூட்டணி பங்கீட்டு குழு பத்தி பெருசாவே நினைக்கல. மத்ததெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தோம், இப்படி எல்லாம் எஸ்ஐஆருக்கு வேலை பார்த்தோம். ஒரு பெரிய பட்டியல். மறைமுகமா என்ன சொல்றாங்க, இதுல எதுலையுமே நீங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? எதுலையுமே காங்கிரஸ் கட்சியோட எந்த பங்களிப்பும் கிடையாதுங்க. அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடம் தர முடியும்? திமுக அந்த பழைய லெவல்ல தான் இருக்கும். குறைமே தவிர கூடாது. ஏன்னா புதுசா கட்சி வருது. மக்கள் நீதி மையத்துக்கு 2 இடம் 3 இடம் கொடுக்கணும். சார் ரைட் சார். இப்ப நீங்க அழகா எல்லாத்தையும் பகுத்து வச்சுட்டீங்க. இப்போ விஜயோட போனா என்ன நடக்கும், அது எப்படி டேக் ஆஃப் ஆகும், சப்போஸ் போனா டிஎம்கே கிட்ட ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி அவங்க எப்போ ரெடி ஆயிட்டாங்க எல்லாம் சொல்லுங்க. ரைட் ஓகே. இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க, சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ரைட் ஓகே, எல்லாம் ஓகே. இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப காங்கிரஸ் எழுப்பிட்டே இருக்காங்க? அவங்க என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க? இந்த கணக்கு எல்லாம் அவங்களும் போட்டிருப்பாங்க. இருந்தும் இதை திரும்ப கடைசி நேரம் வரை கொண்டு வந்துட்டே இருக்காங்கன்னா அப்ப என்னதான் கணக்கு பண்றாங்க? காங்கிரசின் சில தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தனியா வளரணும் அப்படின்னா நம்ம வேற முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? சரி, மாணிக்கம் தாகூர் சொல்றத அடிப்படையில தவறுன்னு நான் நினைக்கலங்க. ஒரு கட்சி வளரணும், கட்சிக்கு பாடுபடணும், வேலை பார்க்கணும். அப்ப கட்சி தனியான ஒரு கூட்டணி அமைக்கணும், தனியா போட்டி போடணும். அப்பதானே வளர முடியும். ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு விஜய் ஆட்சிக்கே வந்துருவாருன்னு காங்கிரஸ் கட்சி நினைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, கள நிலவரம் எல்லாருக்கும் தெரியும். சரி, அண்ணா திமுகங்கிற அந்த கள நிலவரத்துல தாவேகா சீமான்கிறவங்க யாரோட ஓட்டை பிரிப்பாங்கிறது கால்குலேஷன். அப்ப திமுக எதிர்ப்பு, அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே ஒரு பக்கம் போகுது. அப்ப திமுக வாக்கு வங்கியில நீங்க ஓட்டையை போடணும் அப்படின்னா மைனாரிட்டி ஓட்டு ஒண்ணுதானே நீங்க சொல்ற ஒரே துருப்பு சீட்டு. அந்த மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. கிறிஸ்தவ ஓட்டு வங்கி விஜய் பக்கம் போயிரும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிறிஸ்டியன்கிறதுனால உங்களுக்கு போயிருமாங்க? அது எப்படிங்க போகும்? அவங்களும் பல கணக்கு போடுவாங்கல்ல. கிறிஸ்தவ சர்ச்சுகள் இருக்கும், பாதிரியார்கள் இருப்பாங்க, திருச்சபைகள் இருக்கும். அவங்களும் பல கணக்கு வச்சிருப்பாங்கல்ல. இல்ல ஆனா சார், இப்ப விஜயோட அரசியலை வச்சு பலரும் பல மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் தங்களை பார்வை முன் வைக்கிறாங்க. விஜயால இஸ்லாமிய வாக்குகள்ல, அதாவது திமுக போகக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள்ல டென்ட் ஏற்படுத்த முடியல, அதுல எந்த விதமான சிக்கலும் ஏற்படுத்த முடியல. ஆனா கிறிஸ்டின்ஸ் வாக்குல அவர் ஒரு சரிபாதி உடைச்சிருக்காரு அப்படிங்கறத விஷயத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அது இல்லன்னு முழுமையா மறுக்கிறீங்களா சார்? இல்ல, இருக்குன்னு வச்சுக்கிட்டு பேசுவோம். கிறிஸ்தவ ஓட்டு வங்கி எவ்வளவுங்க தமிழ்நாட்டுல? 4 to 5%. அதுல விஜய் எவ்வளவு ஓட்டை பிரிச்சிருவாரு? 2 to 2%, மினிமம் 2%. பாதி வைங்க, 2.5, மினிமம் 2. ஓகே, அப்ப 2% ஓட்டு வங்கி திமுக சைட்ல இருந்து மாறுறதாக திமுக வச்சிருந்தா அந்த 2% எப்படி ஈடுகட்டும்? அவங்களுக்கான விஷயங்களை ஃபேவர் செய்யணும், அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றணும். ஈடுகட்டிடுவாங்க. சரி, 2% ஓட்டு விஜய்க்கு கூடுறதுனால விஜய் ஆட்சியை பிடிச்சிருவாரா? முடியாது. ஆனா அந்த 2% இழக்கிறதுனால திமுக ஆட்சி இழக்க வாய்ப்பு இருக்குல்ல. அது எப்படிங்க இழக்கும்? 2 அணிக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் எவ்வளவுங்க?
2020 சட்டமன்ற தேர்தலில் 3.5% வித்தியாசம் இருந்துச்சு. திமுக அதிமுக 21 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியில் இருந்தா? அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அப்புறம் ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கான அனுகூலங்கள் என்னென்னவோ அது அப்படியே திமுகவுக்கும் உண்டுல்ல இப்போ. உண்டு, ஆமா. ஆன்டி இன்குமென்சி. இல்ல, ஆன்டி இன்குமென்சி ஒரு தனி கதைங்க. ஓகே. 10 பேரை கேட்டீங்கன்னா 6 பேர் வந்து ஆட்சிக்கு எதிராக தான் சொல்லுவாங்க. ம். 4 பேரை வச்சு எப்படி ஜெயிக்கிறோங்கிறதான் கணக்கு. ஓகே. எந்த ஒரு 10 பேரை வேணாலும் எடுங்க, எந்த ஆட்சியை வேணாலும் எடுங்க, 6 பேர் வந்து ஆட்சி பேர்ல அதிருப்தி தான் தெரிவிப்பாங்க. 7 பேர் கூட தெரிவிக்கலாம். 3 பேரை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? 4 பேரை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? இதான் கணக்கு. 2016 ஜெயலலிதா அம்மா ஆட்சி எதிர்த்து எத்தனை சதவீதம் கருத்து சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா டிவிகளையும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் மட்டும் தான் வருவாங்கன்னு சொன்னேன். எப்படி? எப்படின்னா இதே கணக்கு தாங்க. ஓகே. அல்டிமேட்டா வந்துங்க ஆட்சிக்கு எதிராக, ஆட்சிக்கு ஆதரவாக 2 கருத்து தான் வரும். ஆட்சிக்கு ஆதரவான ஓட்டு வங்கியை பெருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம். 5,000 rupees கொடுக்கறது 2 மாசம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? டவுட் இருக்கு. அதை நினைவுபடுத்திட்டே இருக்கணும் இவங்க. அதை நினைவுபடுத்துவாங்க. அதான் அவங்களோட வேலை. ஆனா அந்த நினைவுபடுத்துதல் வேலையை காங்கிரஸ் செய்யாதுல்ல. காங்கிரஸ் டிஎம்கே செய்யும். அப்ப திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. நான் அதுக்காக தான் அந்த வாக்குறுதி 2000 ரூபாங்கிற வாக்குறுதியை சேர்த்து சொல்றாங்க. அரசியல்ங்கிறதுங்க ரொம்ப நுணுக்கமான விஷயம். சும்மா வந்து ஸ்டார் வேல்யூ, மேடையில பேசுறோம், பதிவுல போடுறோம், ட்விட்டர் பாலிடிக்ஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் உதவுமே தவிர பிராக்டிக்கலா வந்து களத்துல உதவி செய்யறதே இல்லை. களத்துல யாரு உதவி செய்வான்னா உங்க களப்பணியாளர்கள் தான். அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேர்தல் பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல்ல இருந்து வேலை பார்க்கணுங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் ஆள் இல்லை, விஜய் கட்சிக்கும் ஆள் இல்லை. ஆள் இல்லாதவங்களே சேர்ந்து ஆண்டிகள்லாம் மனம் கட்டினா எப்படிங்க மனம் உருப்படும்? எங்க வேலை பார்க்கணுங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு கூட்டம் பேசுறோம், நம்ம கர்ஜிச்சு பேசுறோம், தீய சக்தின்னு சொல்றோம், எல்லாரும் கை தட்டுறாங்க, பிள்ளைகள்லாம் வந்து பேட்டி கொடுக்குது, அதுல தேர்தல் முடிஞ்சிருமா? இல்ல, ஃபீல்ட் ஒர்க் இருக்கு. பயங்கரமா வேலை பார்க்கணுங்க ஃபீல்டுல. இது 2வது எலெக்ஷன் மோடுக்கு தமிழ்நாடு போயே ஒரு 6 மாசம் ஆயிப்போச்சு. இது எத்தனாவது நிகழ்ச்சிங்க நமக்கு எலெக்ஷன் பத்தி பேசுறது? கணக்கிலே இல்லை. நிறைய பேசிட்டோம். எண்ணிக்கையில் அடங்கவில்லை. அது எண்ணிக்கை தெரியாத குற்றம் அப்படின்னு கட்டபொம்மன் படத்துல சொல்ற வசனம் மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப களம் வந்து ரொம்ப காலமா இவங்க நேரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டு, ஆட்சிக்கு எதிரான ஓட்டு, ரைட்டு, அந்த ஓட்டை எப்படி எல்லாம் உடைக்கலாம், அப்படியே உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் கொஞ்சம் உடைக்க போகுதுன்னா சந்தோஷம் தான். விஜய் எல்லாம் கடைசி நேரத்துல டப கடிச்சிருவாருங்க. சினிமா ஸ்டாரு எப்போ வேணாலும் மாத்துவாங்க. ஒரு படத்தை கமிட் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் செலவெல்லாம் பண்ணிடுவான், அப்புறம் மாத்திடுவாங்க. ரொம்ப நெருக்கி கேட்டோம்னா அடுத்த படத்துல உங்களுக்கு கால் ஷீட் தரோம்பாங்க. எத்தனை பார்த்துருக்கோங்க. அப்போ கடைசியில காங்கிரஸ் நீங்க இந்த வாட்டி தனியா போட்டி போட்டு உங்க 18% ப்ரூவ் பண்ணுங்க, அடுத்த வாட்டி நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணும்? அதுதான் திமுக எதிர்பார்க்குது. ஓகே. அந்த ஒரு இடத்துக்கு தான் அதுதான் ஸ்ட்ராட்டஜி. பிரவீன் சக்கரவர்த்தி என்னங்க சொல்றாரு? பர்டிகுலர்ஸ்லாம் வச்சிருக்காரா கையில? எங்களுக்கு 18% இருக்கு. சந்தோஷங்க. 18% இருக்கா? இந்த தேர்தலில் போட்டி போடுங்க, 18% ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணிட்டு 2029 நீங்களும் நானும் கூட்டு எம்பி தேர்தல். எங்களுக்கு தமிழ்நாடை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல நீங்க ஜெயிச்சீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க, அப்படிதானே விஜய் சொல்லுவாரு. உங்க 18% நம்பி விஜய் அவர் ஏற்கனவே 42% வச்சிருக்காங்க. 42% வச்சிருக்கோம். உங்க 18 இல்லாமலே நாங்க ஜெயிச்சிருவோம் இப்படி நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? கட்டாயம் 42 இருக்கிறவங்க எதுக்காக மத்தவங்க காத்திருக்கணும்? திமுக நினைக்க வச்சிரும்ல. திமுக நினைக்க வைக்க வேண்டாங்க. அமித்ஷா கூப்பிட்டு லைட்டா விஜய்ஜி போலியே आपको क्या सो யோசனா ஹைன்னு ஏதோ கேட்டாருன்னா அவ்வளவுதான், படுத்துருவாங்க. அப்படியே இவங்க இருக்கு. எத்தனையோ விவகாரம் இருக்குங்க. டெல்லிக்கு பவர் ஜாஸ்தி. அப்போ டெல்லி தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு தரப்பு, திமுக தரப்பு சொல்லுது. அப்போ இன்னொரு தரப்பையும் அதை சொல்ல வைக்கிறதுக்கு எப்படி டெல்லி தயாரா இருக்கும்? விஜயை வளர்த்து விட்டு விஜய் வந்து முதலமைச்சரா அப்படி காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு காங்கிரஸ் மந்திரி 10 பேர் கோட்டையில இருக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஓகே ஆகுமா?
பிஜேபி எப்படி வேணாலும் சொல்லாங்க. விஜய் முதல்ல அதுக்கு ஓகே ஆவாரா? ஓகே. எஸ். வாய்ப்பு இல்லைங்க. இது வந்து வேஸ்ட் எஃபர்ட். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, தொடர்ந்து பேசி கீழ் மட்டத்துல ஒரு பெரிய வெறுப்பு காங்கிரஸ்க்கு எதிரா வந்துருச்சு. திமுக தொண்டர்கள் மத்தியில. போவட்டும்னே நினைக்கிறாங்க அவங்க. ஊர்கள்ல பேசணும்னா, என்னங்க ஒருத்தர் 2 பேர் வராங்க போராட்டத்துக்கு, இவங்கள வச்சு நம்ம தாங்க வேலை பார்க்கணும். போகட்டும், விஜயோடே போகட்டும். நல்லதுதான் நமக்குன்றாங்க. சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. விஜய் ஆங்கிள் இருந்து யோசிக்கும்போது ஒண்ணு இருக்கு. விஜய் என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் ஆஃபர் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனா சொன்னாரு. சொல்லி யாருமே நம்ம நோக்கி வரல அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து ஒரு மைனஸ்ல இருக்கிறாரு. அப்ப காங்கிரஸ் போன்ற ஃபேக்டர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சி நான் கூட கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற அளவுல அது ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கணும் அவருக்கு. திமுக உடைச்சிட்டேன் அப்படின்ற காங்கிரஸ் கட்சியோட பழைய விமர்சனங்கள்லாம் இப்ப விஜய் பேர்ல ஒட்டாதா? ஈழத்தமிழர் படுகொலைக்கு காரணம்னு தமிழீழ ஆதரவாளர்கள் இன்னமும் காங்கிரஸ் கட்சி பேர்ல குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. திமுகவுக்கு மனமும் வந்து அவங்க ஓட்டு போடாததுக்கு ஒரு முக்கிய காரணங்க அது. 2% இருக்கலாம் அவங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த 2% ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க டக்குன்னு அப்படியே மாறிடுவாங்க. காங்கிரஸ் கட்சி பேர்ல இருக்கிற விமர்சனங்கள் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டு அரசியல்ல? அது பெரிய அளவுக்கு விஜயை தான் பாதிக்கும். அப்ப விஜயை பொறுத்த வரைக்குங்க, அவரு தேசிய கட்சி நம்மளுக்கு நம்மளோட சேர போறாங்க. இது வந்து விஜய்க்கு இமேஜை பூஸ்ட் பண்ணுது. ஆனா சேர்த்துக்கிட்டா இமேஜ் இறங்கிரும். ஸோ பூஸ்ட் பண்ணிட்டு தேசிய கட்சியை கழட்டி விட்டுருவாரு. தேசிய கட்சி மற்றவங்களை கழட்டி விடும்போது விஜய் கழட்டி விட மாட்டாரா? ஆனா சார் இப்ப விஜயோடைய கணக்கு என்னன்னா காங்கிரஸ்க்கு நீங்க சொன்ன நெகட்டிவ் வாக்கு வங்கி இருக்கலாம். ஆனா வந்து திமுக கூட்டணி உடச்சிட்டோம் நம்ம. உங்களை அதாவது உங்க கூட பயணப்பட்டவங்க கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளா உங்களோட பயணப்பட்டவங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க. அது என்னோட பெருசு இல்ல. அந்த இடத்துல வந்து திமுக எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய விஜய்க்கு வந்து அது ஒரு இது கிடைக்கும் இல்ல. அந்த ஒரு ஸ்கோர் பண்ணுவார்ல அந்த இடத்துல. திமுக கூட்டணிக்கு அவருக்கு நன்மை தானங்க செய்யறாரு. ஓகே. நீங்க அதை அப்படி பெரிய காங்கிரஸ் வந்து ஒரு டார்ச்சருங்க அதுல. உண்மையிலே கீழே எல்லாம் ரொம்ப அளவுக்கு இது போய் சேர்ந்திருக்கு. என்னங்க, ஏன்னா ஊர்க்காரனுக்கு தெரியும்லங்க இந்த பலம் என்னன்னு. பிஜேபி கூட பரவாயில்லைங்க, பலம் இருக்கு. எங்க புதுக்கோட்டை ஏரியால பேசிட்டு இருந்தாங்க. ஆலங்குடியில பிஜேபி மகளிர் கூட்டி தனியா ஒரு மாநாடு மாதிரி நடத்துறாங்க. புதுக்கோட்டை பக்கத்துல சின்ன கிராமம், அது பெரிய கிராமம்னு வச்சுங்க. இப்போ ஒரு 1500 2000 பேர் வந்திருப்பாங்க போல தெரியுது. காங்கிரஸ் கட்சி என்னங்க பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க அவங்க. இது வரைக்கும் இந்த சமீப காலமா பிஜேபி ஆட்சி 2024 வந்த பிறகு இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபியா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு? சரியான கேள்விதான் சார் இது. ஆன்டி டிஎம்கேயா பிஜேபி பண்ணிருக்குங்க. ஆன்டி பிஜேபியா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு? ஃபீல்ட் ஒர்க், ஆர்ப்பாட்டம், அது அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்றத கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. சரி, மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியோட பலத்தையும் பிரவீன் சக்கரவர்த்திங்கிற பேரையே நான்லாம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாங்க கேள்வியே பட்டேன். அப்புறம் தான் வரலாறு கேட்கும்போது இல்லைங்க மயிலாடுதுறையில் டிக்கெட் கேட்டாருன்னு சொன்னாங்க. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை வேற பாதைக்கு டைவெர்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா அது ராகுல் காந்தியோட மிகப்பெரிய தோல்வி, அகில இந்திய தோல்வியில போய் முடியும். பலரும் ராகுல் காந்தி மிஸ்கைட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையில அப்படிதான் நீங்க பாக்குறீங்க? மிஸ்கைட் ஆகக்கூடாதுல்லங்க, ஒரு தலைவர் மிஸ்கைட் ஆகக்கூடாதுல்ல. கட்சிக்காரன் 1000 சொல்லுவாங்க. இப்போ திமுக கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றதுல ஸ்டாலின் மிஸ்கைட் ஆவாரா? ஆக மாட்டார். அவரு கிராஸ் செக் பண்ணுவாரு. அவங்களோட எல்லாமேங்க. இப்ப ஜெயலலிதா இருந்தப்ப அவங்க என்ன கட்சிக்காரங்க சொல்லி மிஸ்கைட் ஆனாங்களா என்ன? பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க 98ல. அந்த கூட்டம் நான் போயிருந்தேங்க. என்னங்க நினைக்கிறீங்க? நாங்க மேடம் அதுல மைனஸ் பாயிண்ட் இருக்கு, பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா, ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாதுங்க, நீங்க போயிட்டு வாங்கட்டாங்க. ஒரு நிமிஷத்துல கூட்டமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. சேடப்பட்டி முத்தியா, நாவலர் எல்லாரும். முத்தியா அண்ணா என்கிட்ட வெளியில சொன்னாரு, ஏங்க அவங்க முடிவு எடுத்துட்டு நம்மகிட்ட கருத்து கேட்கறாங்க, நீங்க எதுக்கு முந்திரி கூட்ட மாதிரி பேசுனீங்க? நாங்க நம்மகிட்ட கருத்து கேட்கறாங்க, பத்திரிகையாளனா கருத்து சொன்னாங்க. அதெல்லாம் சரியா வராதுங்கன்னாரு. அது கடைசியில 98 அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க எடுத்த முடிவு தான் அது. தலைவர்களுக்கு வந்து பல சோர்சஸ் இருக்குங்க, நமக்கு தெரியாது. நீங்க மட்டும் தான் சோர்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பண்றீங்க. இல்ல இப்ப ராகுல் காந்தி தலைவர் தான், அவருக்கும் பல சோர்ஸ் இருக்கும். ஏன் இந்த 2 பேர் பேச்சு கேட்டுட்டு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்காரு சார்? அது அவருக்கு தமிழ்நாடு பத்தி இப்போதைக்கு அவருக்கு அதுல முக்கியத்துவம் இல்ல. காங்கிரஸ்க்கு கேரளா முக்கியத்துவம் இருக்கு. கேரளால விஜய் யூஸ் ஆகலான்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு இருக்கும். பாண்டிச்சேரியில விசில் சின்னமே கிடையாது. அப்போ விஜய் போட்டி போட போறது இல்ல.
பாண்டிச்சேரியில விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, ம். அந்த ஓகே. கணக்கா இருக்கலாம். இப்ப தேசிய தலைமை தேசிய அளவுல தான் யோசிக்கிறாங்க. எப்பவுமே அது. கேரளா நம்ம ஆட்சி கைப்பற்ற இதுவே போறோம். மக்களவை தேர்தல்னு வந்திருந்தா இந்த மாதிரி கருத்தை மாணிக்கம் தாகூர் சொல்லியிருந்தாருன்னா சொல்ல மாட்டாரு. சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு கூட்டு விழுந்திருக்கும். ஓகே. தமிழ்நாட்டுல என்னங்க 18 எம்எல்ஏ கிடைக்கும், இல்ல 10 எம்எல்ஏ கிடைக்கும். ஆட்சியில எல்லாம் பங்கு கிடையாது. சரி அவங்களா போட்டி போட்டு வரட்டுங்க. இப்போதைக்கு என்னங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு இதுல முக்கியத்துவம் கூடுதல அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஹலோ சார். அடுத்த டைமென்ஷன்ஸ் தமிழக அரசியல் எப்படி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்க வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.